நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் ஒரு சிறந்த மாவட்டம் நிறைய இடங்கள்ல சொல்றாங்க. ஏன்னா இங்க ஜாதி சண்டை, மத சண்டை இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகளே கிடையாது. எல்லாரும் ஒற்றுமையா இருக்காங்க. நல்ல விஷயம் தான், வரவேற்கத்தக்க விஷயம். ஆனா அதே மீறி பார்த்தா ஒரு கோயில் இருக்குது. என்னன்னா ஒரு ஏரியாவுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 4-5 கோயில் இருக்குது, 4-5 சர்ச் இருக்குது, 1-2 மசூதிகள் இருக்கு. இது எல்லாமே இருக்குது. ஒரு கோயில் இருக்க இடத்த சுத்தி வேணா கூட 50 வீடு இருக்குது. ஒரு சர்ச் இருக்க இடத்த சுத்தி வேணாலும் 50 வீடு இருக்கு. ஒரு மசூதி இருக்க இடத்த சுத்தி வேணாலும் 50 வீடு இருக்கு. இந்த எல்லா இடத்துலயுமே பிரார்த்தனைன்னு உள்ளது நடக்கும்போது பக்கத்துல உள்ளவங்களுக்கு சின்ன சத்தம் கேட்கதான் செய்யும். இதையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண பழவுன மனிதன் இந்த வாயில்லாத ஜீவன் ஒரு இடத்துல இருக்குது. ஏதோ ஒரு மணி நேரம் கொஞ்ச நேரம் அம்மா தாயே அழுதாயிருக்கு. இது மட்டும் இவங்களுக்கு வழியா இருக்குன்னா என்ன இதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா கோயில்ல போகும்போது ஒரு ஆன்மீகம், கடவுள் நம்மோடு இருக்கிறாரு, என்ன கணக்குலன்னு தெரியல, அந்த மாதிரி பட்ட மனநிலையில இருக்கவங்க இந்த ஜீவன்களை மட்டும் நீங்க சவுட்டி தள்ளிட்டு அங்க போய் கடவுள்கிட்ட முறையிட்டா மட்டும் கடவுள் வந்துருவாருன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அந்த விஷயத்த மட்டும் மாத்த பழகிக்கோங்க. ஏன்னா சத்தம் இங்க கேக்குதுன்னு உள்ளதுன்னா 1 மணி நேரம். அந்த 1 மணி நேரத்தை அட்ஜஸ்ட் பண்ண முடியாம நீங்க கடவுள்கிட்ட போய் எவ்வளவுதான் முழங்கால் போட்டு மண்டி இட்டாலும் எந்த பிரோஜனமும் கிடையாதுன்னு உள்ளதை யோசித்துக்கோங்க. எல்லா விஷயத்திலையும் மிகையா இருந்தாலும் கூட இந்த ஒரு விஷயத்தை யோசித்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல பிறந்துட்டேனேன்னு உள்ளதை நினைச்சு கேவலமா இருக்கு எனக்கு.